ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிரிக்கெட் ஜோதிடம் மாறும். இன்றைய ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே தொடர்ந்து தோற்று வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம டாஸ் பார்த்தா சொல்ல முடியாது தான் கணிச்சு. இன்னைக்கு ஒரு சிஎஸ்கே வாய்ப்பு உண்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் அவங்க தீர்மானிக்கிற டாஸை பொறுத்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சாதகமாக இருக்க சொல்லிவிட்டேன். எதனால்? கிரக நிலையும் அதுமாரி இது கோச்சாரம் கிரக நிலையும் கோச்சாரம் எல்லாம் ஒன்று தான். தசாபுத்திகள் வந்து சாதகமாக இருக்குது ஒரு டீம் பக்கம் மட்டும். இவங்க 200 ரன் அடிக்கிறாங்கன்னா ஒரு டீம் 350 ரன் தான் அடிப்பாங்க. இந்த மாதிரி சாதகமாக இருக்குது. டாஸ் நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே. பஞ்சாப் டாஸை வின் பண்ணி பேட்டிங்கும் சொன்னாலும் பவுலிங்கும் சொன்னாலும் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகம் இல்லை. எது நல்லாயா சொல்ல முடியும். இதே சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாதகம் இல்லை. அப்போ என்னதான்டா எதுவுமே சாதகம் இல்லைன்னா என்னதான் பண்ணுறது? அங்கே தான் தீர்மானிக்கிறது. பஞ்சாப் டாஸை ஜெயிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே வின்னு. தெளிவாக புரியுங்க. பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சிட்டானா சிஎஸ்கே வின்னு. பேட்டிங்கோ பண்ணாலும் சரி பவுலிங் பண்ணாலும் சரி சிஎஸ்கே வின்னு. சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா பஞ்சாப் வின்னு. ஆனால் இதுலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணிட்டாங்க, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நிலையாக பொறுத்து தான் சொல்ல முடியும். டாஸை பொறுத்து தான் சொல்ல முடியும். நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். நேற்று மேட்ச்சில் கூட பெங்களூரு மும்பை அக்யூரேட்டாக அடிச்சது. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் பக்காவாக இருக்கும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட்டாக இருந்தால். இது 2 மணி நேரத்தில் வரக்கூடிய ரிசல்ட். இது 3 மணி நேரத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டு. நான் சொன்னோன்னா 3 மணி நேரத்தில் சரியாக இருந்தால் தப்பாக இருந்தால் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தலாம். கிரகநிலையே அதான் சொல்லுது, நான் சொல்லலை. கரெக்டாக தான் சொல்லுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு டீம் மட்டும் சாதகமாக இருக்குது. இன்னைய மேட்ச்சு மதியான மேட்ச்சு, சாரி நைட்டு செகண்ட் மேட்ச்சு சிஎஸ்கே பஞ்சாப். மதியான மேட்ச் நான் போடலை, டைம் இல்லை எனக்கு. சிஎஸ்கே பஞ்சாப். சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா பஞ்சாப் வெற்றி. டாஸ் ஜெயிச்சிச்சுன்னா பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்க மேட்சை. பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சிச்சுன்னா சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. டாஸு மேட்ச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. நம்ம சேனலை திறந்து இது பண்ணுங்க. நம்ம ஷார்ட் வீடியோவில் போடுறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதில் ஷார்ட் வீடியோவில் தான் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு உடனே நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஷார்ட் வீடியோவில். இது லாங் வீடியோன்றதுனால ஒரு தெளிவாக விளக்கம் சொல்கிறதுனால இது. ஏன்னா தசாபதி அமைப்புன்னு பார்த்தோம்னா ஒரே கிரகநிலை சாதகமாக தான் இருக்குது. ஒரே டீம் சாதகமாக தான் இருக்குது. அது பேட்டிங் தீர்வு செய்தால் டாஸை யார் ஜெயிக்கிறாங்கன்ற பொறுத்து தான் சொல்ல முடியும் நம்ம. நன்றி, வணக்கம். கிரிக்கெட் ஜோதிடம் மாறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.